அனாமிகா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் vlog போட போறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிக்கன் குழம்பு. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு vlog போடுறோம். நிறைய vlog போட்டிருக்கோம், ஆனா அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. அதனால நாங்கள் மறுபடியும் போட போறோம். நாங்களே சிக்கன் குழம்பு செய்ய போறோம். தெரியும் ஆனால் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதை வச்சு நாங்களே இன்னைக்கு சிக்கன் குழம்பு பண்ண போறோம். இப்போ நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டு சிக்கன் வாங்கினதே இல்லை. சரியான மழை இன்னைக்கு. அதுலேயே போயிட்டு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. வர்ற வழியிலேயே மழை கேஸ் பாருங்க. நான் இவ்வளோ மோசமா எங்கள் அம்மா சிக்கன் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு இப்போ தான் பார்த்துருக்கேன். சிக்கன் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஆமாம், இப்போ வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து குழம்பு வச்சு இதெல்லாம் எல்லாமே போகுது. வாஷ் பண்ணும்போதே எல்லாத்தையும் எப்போ இவதாங்க எல்லாமே க்ளீன் பண்ணி எடுப்பா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு வீடியோக்காகவாது பண்ணுவான்னு நினச்சா என்ன கழுவ விட்டுட்டான். நாங்கள் கிச்சன் பக்கமே வர்றதில்லை, நாங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வரும். நம்ம இதை தங்கச்சிங்க தான் எல்லாமே பண்ணணும். ஏன்னா எல்லாருமே அப்படி தானே சொல்கிறாங்க, அதனால அவள் தான் பண்ணணும். நம்ம தான் குக்கர். ஆமாம், பண்ணி கொடுக்கணும். இவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம வேலையை நம்மளுக்கு சாப்பிட்றோம். நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு காய்கறி கட் பண்ண போகிறேன். இப்போ என் தங்கச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்க போகிறா. இஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கையில் வெட்டுறது. இது வெட்டும் போது எல்லாம் அமுங்கி போயிருக்கு. ஏதாச்சும் ட்ரிக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க. இப்போ இந்த இஞ்சியோட தோல் எடுத்தெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும்னால இஞ்சி கட் பண்ணி கொடுக்க சொன்னான். அதனால நம்ம இப்போ இஞ்சி கட் பண்ணிருக்கோம். உப்பு தொட்டு சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா டேஸ்டாக இருக்கும். எங்கள் அம்மா ஏதாச்சும் நெஞ்சு வலிக்குதுன்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மா அதை தான் கொடுப்பாங்க. நெஞ்சில் வயிறு. இவ்வளோலாம் கட் பண்ணாது. அது எப்படி இப்படி 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 சீவுறது தான். கட் பண்ணிட்டோம் கைஸ். இனி இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இடிக்கிறதால அப்புறம் என்ன போதுமா இந்த ஒரு பீஸ்? இது 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 அதில் தண்ணியாக இருப்பாரு. அப்புறம் இந்த சின்ன பீஸும் வேணுமாமா கைஸ்? எனக்கு இந்த ரெண்டுமே பிடிக்காது. இது மட்டும், இந்த ஜிஞ்சர் மட்டும் உப்பில் தொட்டு சாப்பிடுவேன். அது சில டைம் டேஸ்ட்டாக இருக்கும், சில டைம் பிடிக்காது. அதான் எனக்கு இந்த கார்லிக் சுத்தமாகவே பிடிக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அது இந்த மீன் குழம்புல எல்லாம் போடுவாங்களா, நான் மீன் நினச்சி எடுத்து சாப்பிடுவேன். அப்புறம் துப்புனது தான் மிச்சம். ஊறுகாய் அது ஊறுகாய் போட்டால் நல்லா இருக்கும் கைஸ். அது எப்படி சொல்கிறது, அந்த ஊறுகாயில் ஊறி இருக்கும்ல, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு நடுவில் தான் எனக்கு இது கிடச்சிது. இது வந்து பழுத்த பூண்டு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது கைஸ். அப்போ இந்த கார்லிக் வந்து இந்த சுட்டு சாப்பிடுவாங்கல்ல, அது நல்லா இருக்கும் கைஸ். எனக்கு பிடிக்கும் கைஸ். இந்த பழைய காலத்தில் பார்த்தீங்க, இதுதான் இப்படி இடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வேலை எல்லாம் ஒன்று இடிக்கிறாங்க. ஆமாம் கைஸ், இப்படி 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 இப்படி. எனக்கு இந்த வெங்காயம் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏன்னா நல்லா இருக்கும். ஆமாம் கைஸ். ஆனால் கண்ணாடி போட்டுக்கலாம், இல்லாட்டி ஹெல்மெட் போட்டுக்கலாம். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வரும்ல வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு, அது காமெடியாக இருக்கும். எப்படின்னா வெங்காயம் கட் பண்ண போவாங்க, அதுக்கு வேண்டி ஹெல்மெட் போட்டுட்டு போவாங்க. எனக்கு இந்த இடிக்கிற அது எப்படி காட்டுவாங்கன்னா, ஹெல்மெட் போட்டுட்டு போவாங்களாமா. எதுக்கு போவாங்கன்னா வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த இடிக்கிற ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இடிச்சா நல்லா கீழே வரைக்கும் அதுவும் ரொம்ப கொடுமையாக நடக்குது கைஸ். என் தங்கச்சி என்னை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறாங்க. எங்கள் அம்மா என்ன கட்டாயப்படுத்தி வெங்காயம் வெட்ட சொல்கிறாங்க. குக்கிங் பண்ண சொல்கிறாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை கைஸ். இவங்க வெங்காயம் கட் பண்ண சொல்கிறாங்க, இதெல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு
தக்காளி வெட்டுறது எனக்கு அழுகடிக்கையாக வருது. இவ்வளோ கஷ்டப்பட்டு தானே அம்மா எல்லாம் சமைக்கிறாங்க. அப்போ வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு தானே. அது அப்போ தெரியல, இப்போ தெரியல. ரொம்ப எரியுது. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது பழகிடுச்சுன்னா எரியாதம்மா. நானும் 14 வருஷமா கஷ்டப்பட்டு வெட்டிட்டு இருக்கேன். ஒரு வயசுலேருந்து வெட்டியா? இல்லை, இவளுக்கு டிசம்பர் 12 பர்த்டே கைஸ். அது ஒரு வீடியோ போடுறோம். அது எப்படின்னா ஒரு கெட் ரெடி வித் மீ. அது இவ கூட சாய்வாரம் வீடியோ போடுறோம்னா கேக் கட்டிங் பர்த்டே முடிஞ்சிச்சு கைஸ். நான் வீடியோ ஏன்னா அந்த கொஞ்ச நாள் கேப்ல நாங்கள் வீடியோவே போடுறது இல்லை ஜாஸ்தியா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம் கைஸ். டெய்லியும் நாங்கள் ஒரு 6 o'clock வீடியோ போடுவோம் கைஸ். மறக்காம பாருங்க. சாட்டர்டே சண்டே 6 o'clock லாங் வீடியோ வரும் கைஸ். ஷார்ட்ஸ் வந்து தெரியல கைஸ், நான் சொல்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சு வெங்காயம் வெட்டி முடிச்சக்கப்புறம் தான் கைஸ் அழுகே வருது. கைஸ் நாங்கள் இப்போ தான் டொமேட்டோ கட் பண்ணிட்டு வந்தோம் கைஸ். எங்கள் அம்மா 2 டொமேட்டோ தான் கொடுத்தாங்க. ஏன்னா தக்காளிக்கு விலை ஏறிடுச்சாம மறுபடியும். அதெல்லாம் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் கைஸ். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வைக்க போகிறது வந்து இந்த மண் சட்டியில் ஜஸ்ட் மிஸ் இப்போ கீழே போட்டுருப்பேன். ஓ அப்படி. அப்போ இப்போ வந்து இதை நான் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். எனக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்க தெரியாது. சத்தியமாக தெரியாது கைஸ். எனக்கு தெரியுமே. ஆனால் அது வந்து எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் தெரியும். மசாலாவில் போட்டு கிண்டி அதில் தண்ணி ஊற்றணும் சிக்கன் போட்டு. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கன் குழம்பு பண்ணுறது. ஆனால் நான் இன்னைக்கு நான் தான் பண்ண போகிறேன். நானே சொந்தமாக பண்ண போகிறேன். இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அப்போ எனக்கு தெரியும். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். இது அமுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கைஸ்? நான் இங்கே வச்சுருக்கேன் இப்படின்ட்டு. ஓகே, இது காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அடுத்து நான் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் இங்கே இருக்கு கைஸ். இன்னும் வந்து இந்த தண்ணியெல்லாம் போகல. நான் நிறைய தடவை தண்ணியோட ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து தண்ணியோட ஊற்றிருக்கேன். அது இப்படி வெடிக்கும். இது ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரம். இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த சைடு ஓட்டை ஊற்றிக்கலாம். அப்புறம் எண்ணெய் காயிரம் முடி. இப்போ இங்கே வந்து இந்த இது போடுறதுக்கு ரெடி ஆகணும் கைஸ். இப்போ வந்து எண்ணெய் காய்ச்சிச்சு. நான் கடுகு போடல கைஸ். எங்கள் அம்மா போடணுன்னா போட்டுக்கோனாங்க, வேணான்னா வேணான்னாங்க. நான் போடல கைஸ். இது என்னன்னு தெரியுமா? இது பப்பாயா சீடு. பப்பாயா சீட். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்லா மண்டே இல்லை போன ஃப்ரைடே இல்லை மண்டே தான். மண்டே பம்கின் வாங்கியிருந்தாங்க. வெனஸ்டே பம்கின் இது பொரியல் வச்சு தந்தாங்க. அப்போது அதை எடுத்து வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ கருவேப்பிலை போட்டுருக்கேன். நான் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நம்பிக்கை கைஸ், எனக்கு சிக்கன் குழம்பு பண்ண தெரியும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் இது வந்து வேகலை கைஸ். மொறு ஆகணும் கைஸ். இப்போ நல்லா இருக்காது. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் மட்டும் பண்ணி போடும். ஓ, இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் வந்து ஒரு ஹிடன் குக்கர் ஷெஃப். ஏன்னா நான் வந்து எல்லாமே நல்லா சமைப்பேன். இப்போ ஆமாம் கைஸ், நான் பாஸ்தாலாம் நல்லா செய்வேன் கைஸ். இல்லை நிஜமா கைஸ், வாயில வைக்க முடியாது. நல்லா செய்வேன். வாயில வைக்க முடியாது. அப்படியே இல்லை. அப்படியா? ஆமாம், அவளுக்கு பிடிக்காது. ஆனால் நல்லா சாப்பிடுவேன். ஒரு கொஞ்சம் லைட்டாக வெந்தக்கப்புறம் நம்ம டொமேட்டோ போடணும். டொமேட்டோ போடணும். வதங்கணும்னா நீங்கள் உப்பு போடணும். இப்போ நான் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன்.
இப்போ வந்து அது வேகறதுக்காக கொஞ்சம் உப்பு வேகறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மசாலா போடும்போது அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். இது வெந்துருச்சுடா என்னன்னு தெரில கைஸ். என் தங்கச்சி வந்தால் தான் தெரியும். நம்ம இதில் தக்காளி நெக்ஸ்ட் போடணும் கைஸ். இப்போ இது வெந்துருச்சு கைஸ். நம்ம இனி டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு மாதிரி இது ஒரு லைட் பிங்க்ல வந்து நம்ம இப்போ டொமேட்டோ போட்டுக்கலாம். இது நல்லா தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அவள் சரியாகவே இடிக்கலை. அவள் பார்ட்டிங்கில் கிண்டல் பண்ணிவிட்டு இடிக்காமல் விட்டுட்டான். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த ஸ்மெல்லே செட் ஆகாது. எனக்கு ஸ்மெல்லு ரொம்ப செட் ஆகும். உங்களுக்கு ஆனியன் பிடிக்குமா டொமேட்டோ பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆனியன் தான் பிடிக்கும். எனக்கு இந்த பழைய சோறு கூட வெங்காயம் வச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பிடிக்கும். ஒரு நாள் அதுவும் வீடியோ போடுறேன். நல்லா இருக்கும். ஓகே, வெந்ததுக்கப்புறம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்களும் சாப்பிடுங்க. அது ரொம்ப ஹெல்த்தி கூட. ஆமாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லி பொடி மல்லித்தூள் இது போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், சிக்கன் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் மிஸ் கைஸ் வெந்தயம் பொடி எடுத்து சேர்த்துருப்பேன். நல்லா இருந்திருக்கும். சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போட்டதுக்கப்புறம் தான் கைஸ் மிக்ஸ் பண்ணணும். சார் இந்த பல்லே ஆயிடும். சிக்கன் மசாலா இப்போ மசாலாலாம் நல்லா டொமேட்டோலையும் ஆனியன்லேயும் ஆட் ஆயிடுச்சு. அந்த மஞ்சள் பொடியோட வாசலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாங்க, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். கறியில ஸ்மெல் ஓ, அதனால இப்போ நம்ம சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறியுது guys. சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் உப்பு அளவுக்கு போட்டுக்கலாம். முதல்ல போட்டது அந்த ஆனியன் வேகிறதுக்கு நாங்கள் மறந்துட்டோம் போட. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா தான் கைஸ் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எங்களால் பிடிக்க முடியல. எல்லாமே கீழே கீழே கொட்டி போகுது. அது பாதி கரிஞ்சிருச்சு கைஸ். இப்போ நம்ம ரைத்தா பண்ணலாம். அதுக்கு ஆனியன் குக்கும்பர் கட் பண்ணணும். எல்லாம் நம்ம தயிர் மட்டும் தான் ஊற்றுறோம். கட்டெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அதுக்குன்னு தனி ஆள் இருக்குது. கட் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் கண் கலந்து வச்சுட்டாங்க. ரொம்ப பசிக்குது. வேறு ஆக மாட்டேங்குது. இது ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் வேகணுமா கைஸ்? இப்போ ஆனியன்ஸ் கட் பண்ணக்கப்புறம் குக்கும்பர் கட் பண்ணணும். குக்கும்பர் இது வந்து நாங்கள் ஃபுல்லாலாம் போடக்கூடாது, பாதி தான் போடணும். ஃபுல்லாக போட்டால் தயிர். ஓயோ புடி கைஸ், நம்ம இப்படி ட்ரை பண்ண போகிறோம். அதுக்குள்ள ஓ வா, இப்போ பாதி குக்கும்பர் தான் இருக்கிறோம். நம்ம தோல் சீவிக்கலன்னா சில தோல் கசக்கும். அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாம்பெல்லாம் இது பாம்பு மேலே ஏறி இருக்குமாமா கைஸ், அதனால அது கசக்குதுமாங்க. ஓகே,
எங்க அப்பா ஒரு தடவை பாம்பு அடிச்சு கொலை பண்ணாருங்க கைஸ். ஏன்னா அது எதுக்குன்னா துவைக்கிற கல் மேலே எங்கள் அம்மா படுத்திருந்தாங்க. முன்னாடியே ஒரு மாதுளம்பழம் செடி இருக்கும் கைஸ். அப்போது எங்கள் அம்மா என்னமோ ஒயிட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் பார்த்தாங்க. அப்போதான் பாம்பை பார்த்தோம். ஆமாம் கைஸ். அப்போ தான் அது எங்கள் அம்மாவுக்கு என்னன்னு தெரியல. பக்கத்தில் போய் பார்த்தக்கப்பறம் பாம்புன்னே தெரியுது. எங்கள் அப்பா பாம்புன்னா ரொம்ப பயம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு பெரிய கட்டை எடுத்துகிட்டு வந்து மண்டையிலே போடு. அப்புறம் காலையில் அது இல்லை கைஸ். இப்போ நம்ம இந்த ஆனியனை தயிரில் போட்டுக்கலாம். சரியான புளிப்பு கைஸ். இதுக்கு பாதி இருந்துச்சு, நாங்கள் பாதி சாப்பிட்டுட்டோம். இப்போ இதை வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் குக்கும்பர் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு குழம்பு. நிறைய குக்கும்பர் போட வேணாம். டேஸ்ட் பண்ணி பாரு. சூப்பராக இருக்கு. சொல்ல மாட்டேங்க, ஒரு ப்ரொஃபஷனல் குக் பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா இதை விட சூப்பராக பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, செம்ம டேஸ்டாக இருக்குது கைஸ். நான் இந்த மாதிரி வாழ்க்கையில் சமைச்சதே கிடையாது. ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் மீ. நம்ம பாதி குக்கும்பர் தான் போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய போட்டோன்னா நல்லா இருக்காது. நம்ம பாதி தான் போட்டிருக்கோம், பாதி நம்ம சாப்பிட்றோம். வேணா இந்த ஒரு பீஸ் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். போதும். நைஸ் கைஸ். கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்லை உப்பு நாங்கள் கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றிருக்கோம் கைஸ். ஏன்னா பத்தாது எங்களுக்கு, நல்லா இது வேணும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அளவுக்கு உப்பு போட்டு இந்த மல்லி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கூடி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெப்பரை போட்டுக்கலாம். குழந்தைகளே மல்லி போட்டுக்கலாம். அடுத்து மல்லி போட்டுக்கலாம். மல்லி இந்த மாதிரி கட் பண்ணலாம். இதில் ஒரு பீஸ் வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம். வேணாம், ஒரு குட்டி பீஸ் வெள்ளரிக்காய் யாரும் கிடைக்குதுப்பா. அது வெந்து போயிடும். இப்போ நம்ம மல்லி வந்து தயிரில் போட்டுக்கலாம். தயிர்லேயும் போட்டுக்கலாம். கைஸ் இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கைஸ். கைஸ் நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். நான் செஞ்ச சிக்கன் குழம்பு கைஸ் சூடாக இருக்குது. ஆமாம் கைஸ். சூப்பராக இருக்குது. பார்த்த வரல. சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நான் நிஜமாக நினச்சி கூட பார்க்கல கைஸ் இவ்வளோ நல்லா வரும்னு. நிஜமாக டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. நிஜமாக சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ருசியாக இருந்துச்சு. ஆமாம், நான் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் நிஜமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ சரியான மழை கைஸ். இங்கே போயிட்டு ஆமாம் பாருங்கள், சரியான மழை. இனி போயிட்டு படுத்து தூங்கணும். அதுதான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கு. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.